Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது relations and function exercise 1.5ல 8th sum பார்க்க போறோம். 8th question, consider the function f of x, g of x and h of x as given below. Okay, show that f of g of h equal to f of g of h. In each caseல வந்து நம்ம இதை verify பண்ண போறோம். Given data வந்து f of x, g of x, h of x வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. First subdivision நம்ம பார்க்க போறோம். f of x equal to x minus 1, g of x 3x plus 1 and h of x equal to x square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா questionல f of g of h equal to f of g of h. Okay, இதை தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போறோம். First left hand side எடுத்து நம்ம இப்போ values கண்டுபிடிக்கலாம். First left hand side இருக்கிறது f of g of x. First வந்து நம்ம இதை find பண்ணிக்கலாம். f of g of h. இதை வந்து நம்ம find பண்ண போறோம். First f of g வந்து நம்ம எடுத்துக்கலாம். f of g of x அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, இது வந்து இது written as f of g of x அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். And then f of g of x value already questionல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 3x plus 1. Okay, and then f of x formatல இது இருக்கு. So f of x value நம்ம இப்ப substitute பண்ணுவோம். f of x value என்ன கொடுத்திருக்காங்க x minus 1. So x அப்படிங்கிற இடத்துல 3x plus 1 நம்ம substitute பண்ணணும். 3x plus 1 minus 1 அப்படிங்கிறது x minus 1. f of x ஓட value x minus 1. அதில் நம்ம இப்போ substitute பண்ணியிருக்கோம். And then plus 1 minus 1 comes 0. So 3x is a f of g of x value. Okay. And then f of g of h equal to இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of g of h of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Okay. And then f of g h of x ஓட value என்ன questionல கொடுத்திருக்காங்க x square. So x square நான் இங்கே apply பண்ணிட்டேன். And then f of g ஓட value நம்ம previousா கண்டுபிடிச்சிருக்கோம் 3x அப்படின்னு. So அந்த 3 substitute பண்ணிட்டு x அப்படிங்கிற இடத்துல நம்ம x square வந்து substitute பண்ணணும். Okay, 3x square. இதை வந்து நம்ம first equation எடுத்துக்கலாம். left hand side நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை first equation எடுத்துக்கலாம். f of g of h. இப்போ first நம்ம left hand side வந்து values கண்டுபிடிச்சாச்சு. And then right hand side வந்து நம்ம இதே மாதிரி find பண்ண போறோம். Now right hand side f of g of h. Okay, இப்போ g of h நம்ம find பண்ண போறோம். g of h of x equal to g of h of x. Okay, and then g of h of x value நம்மளுக்கு என்னது x square. Okay, and then g of x ஓட value இது வந்து g of x இருக்கு. So g of x value questionல கொடுத்திருக்காங்க. என்னது g of x equal to 3x plus 1. இது வந்து questionல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம g of x அப்படிங்கிறதுல நம்ம x வந்து substitute பண்ண போறோம் g of x ஓட இதுல questionல. Okay, இப்போ 3x அப்படிங்கிற இடத்துல 3x square plus 1. Okay, இது வந்து g of h ஓட value நம்ம இப்போ find பண்ணியிருக்கோம். And then f of g of h equal to f of g of h. Okay, now f of 3x square plus 1. இதோட வேல்யூ நம்ம இப்போ வந்து ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம்ல 3x square plus 1. அதை வந்து g of hல வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் திஸ் வில் பி இன் f of x ஃபார்மேட். இப்போ வந்து f of x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது கொடுத்துருக்காங்க f of x கொஸ்டினில் வந்து x minus 1 தான் f of x. ஸோ x minus 1 ஃபார்மேட்டில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3x square plus 1. இதுதான் வந்து இப்போ x. ஓகே, f of x அப்படிங்கிற வேல்யூ இது. ஓகே, இப்போ f of xல இந்த நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चनல இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் x - 1 அப்படிங்கற ஃபார்மேட்ல. சோ x அப்படிங்கற இடத்துல 3x square plus 1. 3x square plus 1 இது வந்து x and then minus 1 and plus 1 minus 1 0 ஆயிரும். சோ 3x square தான் இதோட வேல்யூ. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x square தான் ஃபைண்ட் பண்ணோம். சோ ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகே, left hand side and right hand side both are equal, so it is verified. Okay, இப்போ questionல நம்மளுக்கு
இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவல். ஓகே, f of g of h equal to f of g of h is equal. Okay, hence it is verified. Hence it is verified. That's all. Now second subdivision பார்க்க போறோம். Second subdivision same method தான். f of x, g of x, h of x value வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி f of g of oh equal to f of g of h அப்படிங்கறத தான் நம்ம இப்ப வெரிஃபை பண்ண போறோம். Okay, solution. First given data வந்து f of x equal to x square and then g of x equal to 2x and then h of x equal to x plus 4. Okay, first நம்ம இப்ப proof பண்ண போறது f of g of h equal to f of g of h ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு நம்ம இப்ப proof பண்ண போறோம். first left hand side நம்ம எடுத்து வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம். f of g of x equal to இதை எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம்னா f of g equal to f of g of x. Okay, and then f of g of x, f of now g of x value இப்ப substitute பண்ண போறோம் 2x. Okay, now it is in a f of x format. f of x ஓட வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. so x அப்படிங்கறது x ஸ்கொயர் நம்ம substitute பண்ணனும். Okay, x ஸ்கொயர் x அப்படிங்கற இடத்துல 2x substitute பண்ணனும். ஓகே, இதுதான் வந்து f of x ஓட வேல்யூல தான் நம்ம வந்து 2x வந்து substitute பண்ணனும். x ஸ்கொயர், so x அப்படிங்கற இடத்துல 2x வந்து நம்ம substitute பண்றோம். 2x whole square. now 4x square, it is a f of g of x ஓட வேல்யூ. okay, and then f of g of h equal to f of g of h of x. அது இது வந்து இப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். and then f of g of h of x value questionல என்ன கொடுத்திருக்காங்க, x plus 4 கொடுத்திருக்காங்க. அதை substitute பண்ணிக்கலாம். and then f of g ஓட value நம்மளுக்கு என்னது, f of g ஓட ஃபார்மேட்ல இருக்கு. f of g of x அப்படிங்கற ஃபார்மேட்ல இருக்கு. f of g of x நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், 4x ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணோம். so 4x ஸ்கொயர் இதல substitute பண்ணுவோம். x அப்படிங்கற இடத்துல x plus 4 substitute பண்ணனும். ஓகே, x plus 4 whole square. okay, and then 4 into இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a plus b whole square ஃபார்மேட்ல இருக்கு. so a square plus 2ab plus b square. so x square plus 8x plus 16. okay, and then now 4x square 4 வந்து நம்ம இப்ப மல்டிப்ளை பண்ண போறோம். 4x square plus 8 4s are 32x plus 64. okay, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ f of g of h equal to இந்த வேல்யூ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நம்ம எடுத்துக்கலாம். and then ரைட் ஹேண்ட் சைடு நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். now right hand side நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். right hand side f of g of h. okay, now g of h ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். g of h of x equal to g of h of x. okay, and then இப்போ நமக்கு h of x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். h of x ஓட வேல்யூ என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, x plus 4 கொடுத்திருக்காங்க. so x plus 4 நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. and then g of x ஓட வேல்யூ வந்து क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, அது வந்து நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். g of x ஓட வேல்யூ வந்து 2x. okay, now இது வந்து g of x அப்படிங்கற ஃபார்மேட்ல இருக்கு. so 2x வந்து நம்ம இப்ப போட போறோம். 2x அப்படிங்கற இடத்துல x plus 4 வந்து நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். okay, now இத வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். 2x plus 8. okay, இப்போ g of h of x ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். and then f of g of h
equal to f of g of h of x. Okay, and then இப்போ வந்து இதை find பண்ணோம்ல, f of 2x plus 8 find பண்ணோம், அதை substitute பண்ணுறோம் 2x plus 8. now இது என்ன ஃபார்மில் இருக்குது, f of x ஃபார்மில் இருக்குது. இப்போ f of x question என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of xல நம்ம substitute பண்ணுறோம் x square. ஸோ x அப்படிங்கிற வேல்யூ என்னது, 2x plus 8. so 2x plus 8 the whole square. okay, இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, a plus b whole square ஃபார்மில் இருக்குது. ஸோ 4x square plus 2ab. okay, அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2 into 8 into 2, அப்போ 32x plus 8 square வந்து 64. okay, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணதும் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு போத் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த சம்மை வந்து நம்ம இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு. ஓகே, f of g of h ஓட வேல்யூவும் சேம். ஓகே, நவ் f of g of h equal to f of g of h is equal. So it is verified. Okay, now 8th sumல third subdivision பார்க்க போறோம். third subdivision same method தான். f of x, g of x and h of x value வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. f of g of h equal to f of g of h அப்படிங்கிற வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு f of g of h. ஓகே, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து f of g வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். f of g of x equal to f of g of x and then f of g of x value questionல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொஷினில் வந்து x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ x ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிட்டாச்சு g of x. இப்போ வந்து f of x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of x ஓட வேல்யூ x minus 4. ஸோ x அப்படிங்கிற இடத்துல x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும். x ஸ்கொயர் minus 4. ஓகே, இப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு f of g of x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் தென் f of g of h equal to இது ஃபைண்ட் பண்ணணும். f of g of h of x. ஓகே, and then f of g of h of x வேல்யூ வந்து என்னது, நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க 3x minus 5. ஓகே, நவ் இது வந்து f of x ஃபார்மேட்டில் இருக்குது, f of g of x ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் x ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு. ஸோ அதில் நம்ம இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 4 நம்ம போட போகிறோம். x அப்படிங்கிற இடத்துல 3x மைனஸ் 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, அண்ட் தென் இது என்ன ஃபார்மில் இருக்குது, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, a ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் வந்து 9x ஸ்கொயர் மைனஸ் 5 2s are 10, 10 3s are 30. ஓகே, ஸோ 30x ப்ளஸ் 25. ஓகே, அண்ட் தென் மைனஸ் 4 இங்கே இருக்கா. ஸோ மைனஸ் 4 நான் இங்கே போட்டுக்கிட்டேன். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வந்து நம்ம இப்போ 25 மைனஸ் 4 அப்போ 21 வரும் நம்மளுக்கு. ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21 அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூவாக நம்ம இப்போ இதை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம் f of g of h. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் செகண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சம்மை வந்து நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, now right hand side நம்ம இப்போ proof பண்ண போகிறோம். right hand side f of g of h. okay, now g of h equal to g of h of x. so g of h of x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ g of h of x ஓட வேல்யூ வந்து 3x minus 5. okay, questionல 3x minus
5 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து g of x ஓட ஃபார்மில் இருக்குது. g of x ஓட வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இங்கே போடணும். எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 3x - 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x - 5 தி ஹோல் ஸ்கொயர். இது வந்து இப்போ என்ன ஃபார்மில் இருக்குது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x plus 25. ஓகே, இது வந்து நம்மளுக்கு g of h ஓட வேல்யூ. ஓகே, அண்ட் தென் f of g of h equal to f of g of h. So f of g of h of x, f of g of h of x இப்போ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். என்னது 9x ஸ்கொயர் மைனஸ் 30x plus 25. ஓகே, இப்போ இது f of x ஃபார்மில் இருக்குது. f of x வேல்யூ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க x - 4. ஸோ x அப்படிங்கிற இடத்துல 9x ஸ்கொயர் மைனஸ் 30x plus 25 சப்ஸ்டியூட் பண்ணணும் xங்கிற இடத்துல. ஓகே, அண்ட் தென் -4, x - 4 தான் f of x வேல்யூ. ஸோ -4. நவ் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x plus 25 - 4 21. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது சேமாக இருக்குது. அதுலேயும் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x plus 21 நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். இதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் சேம் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இட் இஸ் verified, it is both are equal, f of g of x h. Okay, so first and second equation is equal. So f of g of h equal to f of g of h is equal. Okay, hence it is verified. Okay, next ninth sum பார்க்க போகிறோம். ninth question, let function f equal to set value of 1, -1, 3, 0, -1, 2, -9. Okay, be a linear function from z into z, find f of x. Okay, now நம்மளுக்கு ஃபங்க்ஷன் f ஓட செட் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. f ஈக்குவல் டு செட் ஆஃப் -1, 3, 0, -1 அண்ட் தென் 2, -9. ஓகே, இப்போ லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். f of x is equal to ax plus b. இது வந்து எல்லா ஈக்குவேஷனுமே லீனியர் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். ஆல் ஈக்குவேஷன் ஆர் இந்த லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ax plus b அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லெட் வி டேக் -1, f of -1 is equal to 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் f of 0 is equal to -1 and then f of 2 is equal to -9. Okay, f of -1 வந்து நம்ம f of xல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் f of x அப்படிங்கிறதுல x அப்படிங்கிற வேல்யூவில் -1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது a -1 plus b equal to 3. Okay, now -a plus b equal to 3. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். f of -1 and then f of 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a into 0 plus b equal to 3. சாரி -1. f of 0 வந்து equal to -1. ஸோ equal to -1 போட்டாச்சு. a into 0 0. ஸோ b equal to -1. ஓகே, இப்போ b ஓட வேல்யூ என்னதுன்னா -1 வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இப்போ பியோட வேல்யூ வந்து நம்ம இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ பியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பி வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, நவ் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது -a plus b equal to 3. ஸோ -a, பியோட வேல்யூ -1 equal to 3. ஸோ -a equal to 3
-1 equal to இந்த பக்கம் வரும்போது +1 ஆயிரும். So minus a equal to 4 and then a equal to -4. Now a value find பண்ணியாச்சு, b value find பண்ணியாச்சு. a value வந்து -4, b value வந்து -1. So linear function f of x ல இதை வந்து நம்ம substitute பண்ணோம் அப்படின்னா value நம்மளுக்கு கிடைச்சிரும். linear function நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு f of x ஓட value என்ன அப்படின்னு. ஓகே, இப்போ a value வந்து -4, b value வந்து -1. So f of x is equal to ax plus b. So a அப்படிங்கிற இடத்துல -4x -1 because b ஓட வேல்யூ வந்து b ஓட வேல்யூ என்னது -1. so -4x -1 is a f of x value. now question என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, find f of x, linear function of f of x சொல்லியிருக்காங்க. the linear function of f of x equal to the linear function of f of x equal to final value -4x -1. okay, now 10th sum பார்க்க போறோம். 10th question, in electrical circuit theory a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of a t1 plus b t2 equal to a C of t1 plus b C of 2. okay, where a and b are constant so that the circuit C of t equal to 3t is linear. okay, C of t equal to 3t வந்து linear அப்படிங்கறத நம்ம proof பண்ணணும். and then superposition principle இருக்குல்ல, அது வந்து இதுல வந்து verify ஆகுதா satisfy ஆகுதா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். first given வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, verify பண்ண சொல்லி C of t equal to 3t அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ வந்து வெரிஃபை பண்ணணும். இது வந்து லீனியரா அப்படின்னு நம்ம இப்போ வெரிஃபை பண்ணணும். ஓகே, அண்ட் தென் C of at1 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, C of at1. now t அப்படிங்கிற வேல்யூவில் என்ன இருக்குது, at1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம C of t வேல்யூ ஆல்ரெடி வந்து 3t இருக்குது. ஸோ 3 t அப்படிங்கிற இடத்துல நம்ம at1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, at1 இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் C of bt2 equal to, because நம்ம சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க போகிறோம். அதனால at1 bt2 அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ C of bt2 equal to 3t அப்படிங்கிற இடத்துல bt2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் add this first and second equation. okay, இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். C of at1 plus C of bt2 equal to 3at1 plus 3bt2. okay, now இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா C-யை வந்து நம்ம இப்போ காமனாக வெளியில் எடுக்கலாம். பிகாஸ் இங்கேயும் C இருக்குது, இங்கேயும் C இருக்குது. ஸோ காமனாக ஒரு C-யை வந்து வெளியில் எடுத்துருக்கலாம். at1 ப்ளஸ் bt2 அப்படின்னு இங்கே வரும். ஓகே, ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி நம்ம 3-யை வந்து காமனாக வெளியில் எடுக்கலாம். 3-யை வந்து காமனாக வெளியில் எடுத்தால் at1 ப்ளஸ் bt2 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகே, now இது வந்து உங்களுக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. C அப்படிங்கிற இடத்துல வந்து என்னது இருக்குது, 3 இருக்குது, at1 ப்ளஸ் bt2 அப்படின்னு வருது. ஓகே, now இப்போ வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்ததில்ல சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, therefore C of at1 plus bt2 equal to C of at1 plus bt2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. therefore superposition principle is satisfied. and then C of t equal to 3t is linear. okay, so linear or linear function is a linear function. okay.